ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை தை மாதத்தோட வளர்பிறை பிரதோஷம். அன்னைக்கு தினம் நந்தி தேவருக்கு இந்த ஒரு பொருளை தானமாக வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பல கோடி நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் மங்களம் உண்டாகும். ஒவ்வொரு பிரதோஷ நாள்லையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திக்கு பூஜை செய்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பூஜையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் செய்யும் போது நாம சில பொருட்களை அந்த அபிஷேகத்துக்கு தானமாக வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமானுக்கு பல வழிபாடுகள் இருந்தாலும் மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நீங்க மாதத்துல 30 நாளும் சிவபெருமானை வணங்கினாலும் பரவாயில்ல, பிரதோஷத்துல வரக்கூடிய அந்த 2 நாட்கள் மட்டும் சிவபெருமானை வணங்குறதுக்கு தவற விடாதீங்க. அது மாதம் முழுக்க சிவபெருமானை வணங்கின பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம வளர்பிறை பிரதோஷம்னு சொல்றோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், பேர், புகழ் இது எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா வளர்பிறை பிரதோஷத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், வறுமை தேய்ந்து போகணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை பிரதோஷத்தை அன்னைக்கு சிவபெருமானை வழிபடலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பிரதோஷ தினத்தில், அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷ தினத்தில் நந்தி தேவருக்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னா ரொம்ப எளிதாக எல்லா நாட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இளநீர். பிரதோஷ தினம் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு மேலே நந்தி தேவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் கையால் முடிஞ்ச ஒரே ஒரு இளநீரை நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். நந்தி தேவரோட மனசு குளிரும் போது சிவபெருமானோட மனசும் குளிர்ந்து போகும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் சிவபெருமான் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுப்பார், அதை நிறைவேற்றி கொடுப்பார். தை மாத வளர்பிறை பிரதோஷத்தில் நீங்கள் இப்படி இளநீரை அபிஷேகத்துக்கு தானமாக வாங்கி கொடுக்கறது மூலயமா பல நன்மைகளை பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.